மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். அமைச்சர் ராசாங்கத்தை சிறுமலை கிராமத்துல இருந்து அங்கே உள்ள கிராமத்து மக்கள் வந்து சந்திக்க வர்றாங்க. அப்போ வந்து ராசாங்கத்தை கையெடுத்து கும்பிட்டுட்டு, ஐயா நாங்கள் உங்களை பார்த்து ஒரு கோரிக்கை வைக்கணும் வந்தோம் அப்படின்னவும், சொல்லுங்க என்ன கோரிக்கை அப்படின்னவும், எங்கள் கிராமத்தில் வந்து காட்டுப்பகுதியில் தான் எங்களுக்கு அதிக வேலையே, அங்கே வந்து சில விஷவண்டுகள் திரியுதுயா, அது ரொம்ப பேத்த போட்டு தள்ளிருச்சு, வண்டு கடிச்சதுமே எல்லாருமே உயிரை விட்டுறாங்க. அதனால நாங்கள் காட்டுலையும் வேலை பார்க்க முடியலை. அதனால நாங்கள் கலெக்டர்கிட்டையும் கோரிக்கை வச்சோம், அவங்களும் எதையும் கண்டுக்கிற மாதிரி இல்லை. அதான் அவங்ககிட்ட சொல்லிட்டு போகலான்னு வந்தோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டு சாவித்திரி, ஈஸ்வரி எல்லாம் இங்கே இருக்கிறவங்களாம் சிரிக்கிறாங்க. ஏன்னா வண்டாவது வண்டு கடிச்சு சாகிறதாவது அப்படின்னு எல்லாம் கேலி இங்கே நெல்மா சிரிச்சுக்கிட்டு இருக்குங்க. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, அம்மா நான் வந்து இதை சீரியஸாக தான் சொல்கிறேன். ஏன்னா எங்கள் கிராமத்து மக்கள்லாம் அந்த வண்டு கடிச்சு நிறைய பேர் இறந்துட்டாங்கம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. சொல்லிக்கிட்டு இருக்கையிலே அங்கே வந்து ஒரு வண்டு வாசம் வருது. அப்போ தான் சொல்கிறாங்க, இந்த வாசம் வந்துட்டாலே வண்டு இங்கே வந்துருச்சுன்னு தாயா அர்த்தம் அப்படின்னவும், என்ன சொல்கிறீங்க அப்படின்னவும், ஆமையா இங்கே வண்டு வந்துருச்சு, நீங்கள் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போங்க அப்படின்னு அவர் வந்தவரில் ஒருத்தர் சொல்கிறாரு. சொல்லவும் எல்லாரும் வீட்டுக்குள்ளே போகிறாங்க. போகையிலே எல்லாரையும் லைட்டாக கடிச்சிருது. கடித்ததும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தலை சுத்து, வாந்தி, மயக்கம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் தொப்பு தொப்புன்னு விழுக ஆரம்பிச்சிடுறாங்க. உள்ளே போய் கதவை பூட்டிக்கிறாங்க. பூட்டினதும் அப்போ தான் வந்து ராசாங்கம் போய் உக்காந்துருக்காரு. சேரில் போய் உக்காந்துட்டு கையை பார்க்குறாரு. கைக்குள்ளே ஏதோ கடிக்கிற மாதிரி இருக்குது. சட்டையை நீக்கிட்டு பார்க்குறாரு. வண்டு அவர் கையை கடிச்சிக்கிட்டு இருக்கு. அந்த வண்டை பார்த்தோம், ஐயா உங்கள் கையில் வண்டு கடிச்சிருக்கியா ஐயா அப்படின்னு பதறாரு வந்தவர். அவருக்கும் பயம் வந்துடுது ராசாங்கத்துக்கு. அவரும் ஐயோ எனக்கு தலையெல்லாம் சுத்துதே, வலிக்குதே, கண்ணெல்லாம் கட்டுதே அப்படின்ட்டு துடிக்கிறாரு அந்த வலியில். மோகனாவுக்கு என்ன செய்யறதுனே தெரியலை. மோகனா ஒரு ஆள் தான் அதில் வண்டு கடிக்காமல் அவங்க தப்பிச்சது. அவங்களுக்கு ஒன்றுமே ஓடலை. உடனே வந்து சேதுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. சேது எங்கேயா இருக்க, அப்பாவுக்கு இந்த விஷவண்டுகள் வந்து கடிச்சிருச்சு, எல்லாரும் மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க, அப்பாவை கடிச்சு ரொம்ப மயக்கம் போட்டு பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்காரியா, சீக்கிரம் வாயா அப்படின்னு சொல்லவும், சின்னம்மா பயப்படாதீங்க நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே மெடிக்கல் கேம்பில் இருந்த டாக்டர் நர்ஸுகள் எல்லாம் கூட்டிக்கிட்டு தமிழையும் கூட்டிக்கிட்டு வேகமாக சேது வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு வந்து எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் பார்க்குறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் மயக்கம் இந்த மாதிரி இருக்கவும் லேசான இதாக தான் இருக்குது. எல்லாத்துக்கும் ட்ரீட்மெண்ட் எடுத்து எல்லாம் மயக்கத்தில் இருக்காங்க. ராசாங்கத்தை வந்து பார்க்கையில் பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்கார். அதை பார்த்துட்டு டாக்டர் சொல்கிறாங்க, அவர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லவும், அதை கேட்டு எல்லாரும் கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்பத்தா, ஐயா ராசாங்கம் உனக்காயா இந்த நிலமை, எல்லாத்துக்கும் மக்களுக்கெல்லாம் நல்லது செய்கிறவனுக்கா உனக்கா இந்த சாவு வரணும். ஆத்தா அடிச்சு அழுகுது. ஐயோ என்னையே கூட கொண்டு போயிடக்கூடாதா, ஏன் மகனை இப்படி பறிச்சிட்டியே அப்படின்னு சொல்லிட்டு அழுக ஆரம்பிக்குது. எல்லாரும் அடிச்சு அழுக ஆரம்பிக்கிறாங்க. அமைச்சர் இறந்த விஷயம் ஊரு பூரா தெரிய வருது. தலைவருக்கும் அது காதுக்கு போயிடுது. என்ன அமைச்சர் ராசாங்கம் இறந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு தலைவர் பொண்டாட்டியும் அதிர்ச்சி ஆகுறாங்க. என்ன நடந்துச்சுன்னு தெரியலையே, ஐயோ அவருக்கு அங்கே போக மாட்டேன்னு சொன்னாரே, நான் தானே வம்பா சொன்னேன், அவருக்கா இந்த நிலமை அப்படின்னு சொல்லி தலைவர் பொண்டாட்டியும் அழுக ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் இங்கே வந்துடுறாங்க. ஏன்னா இவர் அரசியலில் அமைச்சராக இருக்காரா, அதனால கட்சிக்காரவங்க பூரா அவங்க வீட்டில் தான் நிற்கிறாங்க. இவங்க காட்டு பங்களாவிலேருந்து வீட்டுக்கு கொண்டு வந்துடுறாங்க ராசாங்கத்தை. சேதுக்கு அப்பானா உயிர். அப்பா அப்பா முழிச்சு பாருங்கப்பா, என்னை பாருங்கப்பா அப்படின்னு அவர் ஒரு பக்கம் அழுக, தமிழ் ஒரு பக்கம் மாமா என்னை முழிச்சு பாருங்க மாமா, உங்களுக்கு ஒன்றும் ஆகாது மாமா அப்படின்னு அவங்க ஒரு பக்கம் கத்த அவருக்கு குளிக்க வச்சு, அவருக்கு வேஷ்டி சட்டையெல்லாம் கட்டி மாலையெல்லாம் போட்டு அவரை வந்து சேரில் உட்கார வச்சிடுறாங்க. இந்த விஷயம் எதிர்கட்சி தலைவருக்கும் போஸுக்கும் தெரிய வருது. தெரிய வந்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம ஆள் ஏவி விட்ட ஆள் கூட என்ன ஆனாங்கன்னு தெரியலை, ஆனால் ஏதோ வண்டு கடிச்சு செத்துட்டேன்னு மட்டும் நம்ம காதுக்கு வந்திருக்கு, நல்ல விஷயந்தேன் அப்படின்னு சொல்லி அவங்க எல்லாரும் சந்தோஷப்படுறாங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, உங்களை சாக விட மாட்டேன் மாமா, நீங்கள் சாகலாம் மாட்டீங்க, நீங்கள் உயிரோடு தான் இருக்கீங்க, அதெல்லாம் யார் சொன்னா, மாமா சாகலை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அழுகுறாங்க. மோகனா ஒரு பக்கம் அடித்து அழுகுறாங்க. அப்பத்தா சொல்கிறாங்க, அப்பா ராசாங்கம் முழிச்சு பாரியா, ஐயா எங்கிட்டையெல்லாம் பேசியா அப்படின்னு சொல்லிட்டு அழுதிக்கிட்டு இருக்காங்க. அப்போ தமிழ் சொல்கிறாங்க, அம்மாச்சி மாமாவுக்கு ஒன்றும் இல்லை, மாமா நல்லா ஆயிடுவார், அதெல்லாம் அவர் சாகலை, அவரை நான் காப்பாற்றிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தூக்கத்தில் கத்திக்கிட்டு இருக்காங்க. பக்கத்தில் தூங்கிக்கிட்டு இருந்த சேது எந்திரிச்சு, ஏய் என்ன தமிழ் என்னாச்சு, என்னமோ உளறிக்கிட்டு இருக்க, என்ன மாமாவை சாக விட மாட்டேன், நான் மாமாவை காப்பாற்றிடுவேன், மாமாவுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க, என்னாச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக உசுப்புறாரு. அப்போ தான் முழிச்சு பார்க்குறாங்க. அப்போ நம்ம கண்டதெல்லாம் கனவா,
நல்ல வேலை அப்படின்ட்டு பெருமூச்சு விட்றாங்க தமிழ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.